ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. இன்றைய தேவனுடைய வார்த்தை, உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்போம். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய ஆபத்து காலத்தில், அதாவது சகோதரியோ சகோதரனோ நமக்கு வருகிற ஆபத்து காலத்தில் நம் உடன் பிறந்த சகோதரனிடத்தில் போகாதே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த தேவனுடைய வார்த்தையின்படி ஆபத்து காலத்தில் நமக்கு இருக்கிற சிநேகிதனையும் நம்ம அப்பா அம்மாவோட இருக்கிற சிநேகிதனையும் விட்டு விடக்கூடாது. நமக்கு ஆபத்து காலத்தில் நமது சிநேகிதர்களை விட்டு விடக்கூடாது, அவர்களோட பயணிப்போம். ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. அதை காட்டிலும் தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள, அதாவது பக்கத்தில் உள்ள அயலான்னா பிறர், நம் சகோதரன் இல்லாமல் பிறர், அவனுடைய வாசி. இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக கேட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ.